Hi students, நம்ம last வீடியோல detail answers அதாவது optics அந்த lesson chapter 2ல இருக்கக்கூடிய detail answers பார்த்தோம். first and second detail பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல இந்த வீடியோ கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா அதில் இருக்கக்கூடிய brief answers 10 brief answers இருக்கு 2 marks. அந்த 10 2 marksல 9 2 marks வந்து பார்க்க போறோம். ஏன் 9 அப்படினு பார்த்தீங்கன்னா third one வந்துட்டு ray diagram வந்துட்டு draw பண்ணனும். ஸோ அந்த ரே டயக்ராம் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் தெரியணும். ஸோ அதனால் வந்துட்டு அதை இன்னொரு வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ அதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 9 2 mark கொஸ்டின் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன் இஸ் ஸ்டேட் செனல்ஸ் லா. ஸோ செனல்ஸ் லா வந்துட்டு ஸ்டேட் பண்ண சொல்கிறாங்க, இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து தனி செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம், ஏன்னா வந்துட்டு அதான் வந்துட்டு ரே டயக்ராம் ட்ராப் பண்ணணும். ஸோ அதனால் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், டிஃபைன் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். ஸோ டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டை வந்துட்டு டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, அது ஃபோர்த்து கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன் இஸ் ஸ்டேட் ரேலிஸ் லா ஆஃப் ஸ்கேட்ரிங். ஸோ ரேலிஸ் லா ஆஃப் ஸ்கேட்ரிங்கை வந்துட்டு அந்த டெஃபினிஷன் கொடுக்கணும், அது வந்துட்டு ஃபிஃப்த் ஒன். சிக்ஸ்த் ஒன் இஸ் differentiate convex and concave lens. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கான்கேவ் லென்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை கேட்டிருக்காங்க, இது சிக்ஸ்த் ஒன். செவன்த் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் பவர் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் ஐ. ஸோ பவர் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் ஐ அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க, அது செவன்த் ஒன். எயித் ஒன் பாருங்கள், வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோப்பியா. ஸோ ஐ டெஃபெக்ட் மயோப்பியா வரைக்கும் என்னென்ன காசஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு டீட்டெயிலே நம்ம பார்த்தோம், அதாவது வந்துட்டு தேர்ட் டீட்டெயிலில் பார்த்தோம் மயோப்பியா, இது எதனால் வருதுன்னு சொல்லிட்டு அதே ஆன்சர் தான் இங்கேயும் ஒரு எயித் கொஸ்டின். நைன்த் ஒன் பாருங்கள், ஒய் டஸ் ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர். ஏன் வந்துட்டு ஸ்கை வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, இது நைன்த் ஒன். டென்த் ஒன் பாருங்கள், ஒய் டிராஃபிக் சிக்னல் ஆர் ரெட் இன் கலர். அதாவது வந்துட்டு ஏன் வந்துட்டு டிராஃபிக் சிக்னல்ஸ் வந்துட்டு ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 9 கொஸ்டின் ஆன்சர் தான் வந்துட்டு இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க, இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 17 இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 17 செகண்ட் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷனில் செகண்ட் பாயிண்ட் தான் வந்துட்டு இதோட ஆன்சர். பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் to the speed of light in medium is defined as the refractive index mu of the medium. So refractive index அப்படிங்கிறது என்னன்னா லைட், அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட், அதாவது ரேஷியோ, அதாவது வேக்கத்தில் இருக்கக்கூடிய லைட்டோட ஸ்பீடும் மீடியத்தில் இருக்கக்கூடிய லைட்டோட ஸ்பீடோட ரேஷியோ தான் என்ன அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதாவது வந்துட்டு மியூ, அதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா மியூ அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்கிறாங்க, இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ ஆஃப் தட் மீடியம். ஸோ சி அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம், விங்கிறது வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். ஸோ வந்துட்டு இந்த ஃபார்முலா வச்சு டிஃபைன் பண்ணுங்கள். த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் is defined as the refractive index mu of that medium அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி இப்படி கூட சொல்லலாம், refractive index mu is defined as the ratio of speed of light in vacuum to the speed of light in medium அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். புரிஞ்சுக்கோங்க, mu அப்படிங்கிறது வந்துட்டு refractive index, c அப்படிங்கிறது வந்துட்டு speed of light in vacuum, v அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். ஸோ மியூ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா லைட்டோட ஸ்பீடு, வேக்கம் அண்டு மீடியத்தில் இருக்கக்கூடிய லைட்டோட ஸ்பீடோட ரேஷியோ தான் என்ன அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதான் சொல்லியிருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் is defined as the refractive index mu of that medium. அதைத்தான் வந்துட்டு refractive index அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் இப்படி கூட டிஃபைன் பண்ணலாம், the refractive index mu of the medium is defined as the ratio between speed of light in vacuum
to the speed of light in medium. இப்படி கூட நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். mu is equal to c by v. ஸோ மியூங்கிறது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், c அப்படிங்கிற வந்துட்டு லைட் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம், விங்கிறது வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஸ்டேட் செனல்ஸ் லா. ஸோ செனல் லா வந்துட்டு ஸ்டேட் பண்ண சொல்கிறாங்க. இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 17 தான் இருக்குது. பாருங்கள், அதோட ஆன்சர் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு, the ratio of sine of angle of incidence and sine of angle of refraction is equal to the ratio of refractive indices of the two media. This law is also known as Snell's law. ஸோ இதைத்தான் வந்துட்டு Snell's law அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐங்கிறது வந்துட்டு இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்துட்டு ஐ, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்துட்டு ஆர். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள், அதாவது சைன் தீட்டா சொல்கிறல அதான் சொல்கிறாங்க, சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் ரீஃப்ராக்டிவ் இண்டிசஸ் ஆஃப் த டூ மீடியாஸ். அதாவது இண்டெக்ஸ் சொல்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோம்ல, அதான் வந்துட்டு ப்ளூரலில் வந்துட்டு ரீஃப்ராக்டிவ் இண்டிசஸ், அதாவது வந்துட்டு சைன் அதாவது இன்சிடென்ஸோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ரிஃப்ராக்ஷனோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க, μ1/μ2/μ1. ஸோ வந்துட்டு ரேஷியோ அதாவது சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதான் வந்துட்டு சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான் என்ன, சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன், அதாவது வந்துட்டு சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ, அதாவது வந்துட்டு டிவிஷன் ரேஷியோ ஆஃப் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டூ மீடியா, அதாவது இன்சிடென்ஸ் அண்ட் ரீஃப்ராக்ஷனுங்கிறது டூ மீடியா, அதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் தான் இண்டிசஸ் தான் என்ன அப்படின்னா இந்த μ2 and μ1. ஸோ இதைத்தான் நம்ம வந்துட்டு செனல்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க, என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் refractive indices of the two media. This law is known as Snell's law. ஸோ இதைத்தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், Snell's law அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், டிஃபைன் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். ஸோ டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டை வந்துட்டு டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இதோட ஆன்சரும் வந்துட்டு பேஜ் நம்பர் 17 தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். When a beam of white light or composite light is refracted through any transparent media such as glass or water, it is split into its component colors. This phenomenon is called as dispersion of light. அதாவது வந்துட்டு ஒரு white light இல்லாட்டி composite லைட்டோட beam வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியாவில் வந்துட்டு ரிஃப்ராக்ட் ஆகும்போது, டிரான்ஸ்பரண்ட் மீடியான்னு என்ன, கிளாஸ், வாட்டர், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். ஸோ இது தான் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் மீடியான்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஒயிட் லைட்டோட பீமோ இல்லாட்டி ஒரு காம்போசைட் லைட்டோட பீமோ வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் மீடியாவில் வந்துட்டு ரிஃப்ராக்ட் ஆகும்போது, அதாவது கிளாஸ் ஆர் வாட்டரில் வந்துட்டு ரிஃப்ராக்ட் ஆகும்போது அந்த பீம் வந்துட்டு ரெண்டு காம்பனன்ட் கலர்ஸாக வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகும். அந்த ஃபினோமினா தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க, when a beam of white light or composite light is refracted through any transparent media such as glass or water. ஸோ கிளாஸ், வாட்டர் இல்லாமல் எந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியாவில் வந்துட்டு ஒரு ஒயிட் லைட் இல்லாட்டி காம்போசைட் லைட்டோட பீம் வந்துட்டு ரீஃப்ராக்ட் ஆகும்போது அந்த பீம் வந்துட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். இட் இஸ் ஸ்ப்ளிட் இன்டு இட்ஸ் காம்பனன்ட் கலர். ஸோ அந்த பீம் வந்துட்டு காம்பனன்ட்ஸ், அதோட காம்பனன்ட்ஸ் கலரில் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். அந்த ஃபினோமினன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ when a beam of white light or composite light is refracted through any transparent media such as glass or water, it is split into its component colors. This phenomenon is called as dispersion of light. நான் again repeat பண்ணுறேன். ஒரு லைட், அதாவது ஒயிட் லைட் இல்லாட்டி காம்போசைட் லைட்டோட பீம் வந்துட்டு எந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியாவில் வந்துட்டு ரிஃப்ராக்ட் ஆகும்போது அந்த பீம் வந்துட்டு அதோட காம்பனன்ட் கலர்ஸாக வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகும். அந்த ஃபினோமினா தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள், ஸ்டேட் ரேலிஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங். ஸோ ரேலிஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங் வந்துட்டு ஸ்டேட் பண்ணும். இது ஒரு டெஃபினிஷன் தான்.
ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 18 இருக்குது. ஸோ பாருங்கள் 5th கொஸ்டினோட ஆன்சர். Rayleigh's scattering law states that the amount of scattering light is inversely proportional to the fourth power of its wavelength. அதாவது வந்துட்டு ஸ்கேட்ரிங் லா, அதாவது ரேலி ஸ்கேட்ரிங் லா வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு லைட், அந்த லைட்டு ஸ்கேட்டர் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து எதுக்கு இன்வர்ஸாக இருக்குன்னா அதோட வேவ்லென்த்தோட 4th பவருக்கு வந்துட்டு இன்வர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க Rayleigh's scattering law states that the amount of scattering of light is inversely proportional. பாருங்கள் இது வந்துட்டு ஸ்கேட்ரிங், எஸ்ங்கிறது வந்துட்டு amount of scattering is inversely proportional to the lambda, அதாவது wavelength of 4th power of its wavelength. ஸோ என்ன சொல்கிறாங்க, Rayleigh's scattering law states that the amount of scattering, அதாவது S, is inversely proportional to the 4th power of its wavelength. அந்த லைட்டோட வேவ்லென்த்துக்கு 4th பவரில் வந்துட்டு இருக்கும், இன்வர்ஸ்லாம் ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ரேலி ஸ்கேட்ரிங்கில், அதாவது 5th கொஸ்டினோட ஆன்சர். 6th கொஸ்டின் பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு 6th கொஸ்டின். இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 23 இருக்குது. பாருங்கள் கான்வெக்ஸ் கான்கேவ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கான்வெக்ஸ் லென்ஸ். எ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் திக்கர் இன் த மிடில் தென் அட் த எட்ஜஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ லென்ஸ் அப்படிங்கிறது சர்க்கிளாக தான் இருக்கும். இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்துட்டு மிடில் வந்துட்டு, அதாவது நடுவில் வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கும், ஆனால் அதோட எட்ஜஸில் வந்துட்டு தின்னாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க எ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் திக்கர் இன் த மிடில் தேன் அட் த எட்ஜஸ். ஸோ வந்துட்டு எட்ஜஸில் இருக்கக்கூடிய திக்னஸை விட சென்டர் பார்ட், அதாவது மிடில் பார்ட்டில் வந்துட்டு திக்கராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கான்கேவ் லென்ஸ் பாருங்கள். எ கான்கேவ் லென்ஸ் இஸ் தின்னர் இன் த மிடில் தென் அட் த எட்ஜஸ். ஸோ கான்வெக்ஸோட அப்படியே ஆப்போசிட் தான் வந்துட்டு கான்கேவ். ஸோ கான்கேவ் லென்ஸுங்கிறது வந்துட்டு மிடில் வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்கும், எட்ஜஸில் வந்துட்டு ரொம்பவே திக்காக இருக்கும். அதான் சொல்கிறாங்க த கான்கேவ் லென்ஸ் இஸ் தின்னர் இன் த மிடில் தென் அட் த எட்ஜஸ். ஸோ எட்ஜஸை கம்பேர் பண்ணும்போது கான்கேவ் லென்ஸ் வந்துட்டு மிடில் வந்துட்டு ரொம்பவே தின்னாக வந்துட்டு இருக்கும். அதான் வந்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் திக்கர் இன் த மிடில் தென் அட் த எட்ஜஸ். கான்கேவ் வந்துட்டு கான்கேவ் லென்ஸ் இஸ் தின்னர் இன் த மிடில் தென் அட் த எட்ஜஸ். செகண்ட் பாருங்கள், இட் இஸ் கன்வர்ஜிங் லென்ஸ், அதாவது ஒன்று சேர்க்கக்கூடிய லென்ஸ். அது கன்வர்ஜிங் அப்படின்னா ஒன்று இணைக்கிறது தான் கன்வர்ஜிங்னு சொல்லுவாங்க. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் எ கன்வர்ஜிங் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் இஸ் எ டைவர்ஜிங், அதாவது பிரிக்கிறது, டைவர்ஜ் பண்ணுறது. அதான் வந்துட்டு ஸோ கான்கேவ் லென்ஸ் இஸ் எ டைவர்ஜிங் லென்ஸ். நெக்ஸ்ட்டு கான்வெக்ஸ் லென்ஸ் ப்ரொடியூஸ் மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ். ஸோ வந்துட்டு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்துட்டு ரியல் இமேஜஸை தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் கான்கேவ் லென்ஸ் வந்துட்டு ப்ரொடியூசஸ் விர்ச்சுவல் இமேஜஸ், அதாவது வந்துட்டு பொய்யான இமேஜஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். விர்ச்சுவல் அப்படின்னா வந்துட்டு அந்த மாயமாக, அதாவது மறைஞ்சு வரக்கூடிய இமேஜஸ் தான் வந்துட்டு விர்ச்சுவல் இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கான்கேவ் லென்ஸ் வந்துட்டு விர்ச்சுவல் இமேஜஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர்மெட்ரோபியா. ஸோ லாஸ்ட் ஒரு டீட்டெயிலில் பார்த்தோம். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுது, ஹைப்பர்மெட்ரோபியாவை வந்துட்டு ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது யூஸ் பண்ணுது. கான்கேவ் லென்ஸ் வந்துட்டு இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் மயோப்பியா. ஸோ ஐ டெஃபெக்ட் மயோப்பியாவை வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கு இந்த கான்கேவ் லென்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் திக்கர் இன் த மிடில் தென் த எட்ஜஸ். ஸோ வந்துட்டு எட்ஜஸை கம்பேர் பண்ணும்போது கான்வெக்ஸ் லென்ஸில் வந்துட்டு மிடில் போர்ஷன் வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கும். ஆனால் கான்கேவ் லென்ஸில் பார்த்தீங்கன்னா எ கான்கேவ் லென்ஸ் இஸ் தின்னர் இன் த மிடில் தென் த எட்ஜஸ். ஸோ எட்ஜஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கான்கேவ் லென்ஸில் சென்டர் பார்ட் வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்கும். இட் இஸ் கன்வர்ஜிங் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன, கன்வர்ஜிங் லென்ஸ். அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ் இஸ் டைவர்ஜிங் லென்ஸ். அதே கான்வெக்ஸ் லென்ஸ் ப்ரொடியூசஸ் மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ், கான்கேவ் லென்ஸ் ப்ரொடியூசஸ் விர்ச்சுவல் இமேஜஸ். அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் கான்கேவ் லென்ஸ் வந்துட்டு விர்ச்சுவல் இமேஜ், அதாவது மாயமாக அப்படியே மறைஞ்சு வரக்கூடிய இமேஜஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு பொய்யான இமேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர்மெட்ரோபியா. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹைப்பர்மெட்ரோபியா அந்த ஐ டெஃபெக்டை வந்துட்டு நம்மளால் க்யூர் பண்ண முடியும்.
அதே மாதிரி கான்கேவ் லென்ஸை வச்சு இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் மயோப்பியா. ஸோ மயோப்பியா ஐ டெஃபெக்டை வந்துட்டு கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் க்யூர் பண்ண முடியும். ஸோ இந்த 4 தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அதாவது 4 டிஃப்ரென்ஸ், அதாவது கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய 4 டிஃப்ரென்சஸ். இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். 7th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த பவர் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் ஐ? ஸோ பவர் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் ஐ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு 7th ஒன். பேஜ் நம்பர் 24 இருக்கு. The ability of the eye lens to focus nearby as well as distance objects is called power of accommodation of eye. அதாவது வந்துட்டு ஐயோட எபிலிட்டி, ஐ லென்ஸோட எபிலிட்டி எதுக்குன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையும் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையும் ஃபோக்கஸ் பண்ணுறக்கு ஐ லென்ஸோட எபிலிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பவர் ஆஃப் அக்கமடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த எபிலிட்டி ஆஃப் த ஐ லென்ஸ் டு ஃபோக்கஸ் nearby as well as distant objects is called power of accommodation of eye. ஸோ நம்ம ஐயில் இருக்கக்கூடிய ஐ லென்ஸோட என்ன சொல்கிறது எபிலிட்டி, அதாவது வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இமேஜஸையும் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸையும் எவ்வளோ இதை வச்சு ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற எபிலிட்டி தான் என்ன அப்படின்னா வந்துட்டு பவர் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் ஐ. ஸோ த எபிலிட்டி ஆஃப் த ஐ லென்ஸ் டு ஃபோக்கஸ் நியர்பை as well as distant objects is called power of accommodation of eye. ஸோ இதான் வந்துட்டு 7th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோப்பியா? ஸோ மயோப்பியா வரக்கு காசஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 25 இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு டீட்டெயில் ஆன்சரில் பார்த்துருக்கோம். ஸோ அதான் ஆன்சராக வரும். பேஜ் நம்பர் 25 இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 25ல மயோப்பியா பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு எந்த பாயிண்ட் எழுதணும், செகண்ட் எந்த பாயிண்ட் எழுதணும் சொல்கிற 2 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ காசஸ் ஃபார் மயோப்பியான்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் என்ன, த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐலென்ஸ் இஸ் ரெடியூஸ்ட் ஆர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐலென்ஸ் ஆர் ரெட்டினா இன்க்ரீசஸ். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு காஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐலென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிடும். அதே மாதிரி ஐலென்ஸுக்கும் ரெட்டினாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்துட்டு காஸ், அதாவது மயோப்பியா வரக்கு காஸ். அதனால் ஹென்ஸ் த ஃபேர் பாயிண்ட் வில் நாட் பி இன்ஃபினிட்டி ஃபார் சச் ஐஸ் அண்ட் ஃபேர் பாயிண்ட் ஹேஸ் கம் க்ளோசர். ஸோ அதனால் தூரத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்துட்டு அந்த ஐக்கு வந்துட்டு தெரியாது, அந்த கண்ணுக்கு தெரியாது. அந்த ஆப்ஜெக்ட் அந்த இமேஜை வந்துட்டு பக்கத்தில் கொண்டு வரும்போது அதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதுறீங்க. ஸோ இதனால தான் with this defect nearby images can be seen clearly but distant images cannot be seen clearly. ஸோ இந்த காஸ் வரனால தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கிளியராக தெரியும், தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கிளியராக தெரியாது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் the focal length of the eye is reduced or the distance between eye lens and retina increases. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ increases, hence the fair point will not be infinity for such eyes and the fair point has to come closer. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்ல என்ன எழுதுறீங்கன்னா with this defect nearby objects can be seen clearly but distant objects cannot be seen clearly. ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் வந்துட்டு மயோப்பியா, அதாவது காசஸ் ஃபார் மயோப்பியா, அந்த ஐ டெஃபெக்ட் மயோப்பியா வரக்கு காசஸ். இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 8th கொஸ்டின். 9th கொஸ்டின் பாருங்க. why does the sky appear blue in color? ஏன் வந்துட்டு ஸ்கை வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 18 இருக்குது பாருங்கள். இதோட ஆன்சர், when the sunlight passes through the atmosphere the blue color is scattered to a greater extent than the red color. This scattering causes the sky to appear in blue color. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சன்லைட் வந்துட்டு அட்மாஸ்பியரில் வந்துட்டு பாஸ் ஆகும்போது இந்த ப்ளூ கலர் வந்துட்டு ரொம்ப அதிகமான எக்ஸ்டென்ட்டுக்கு வந்துட்டு ஸ்கேட்டர் ஆகிடுது. ஏன் அப்படின்னா ப்ளூ கலருக்கு வந்துட்டு ஷார்ட்டர் வேவ் லென்த் தான் இருக்குது. ஸோ அதனால இந்த ப்ளூ கலர் வந்துட்டு ஹையர், அதாவது கிரேட்டர் எக்ஸ்டென்ட்டுக்கு வந்துட்டு ஸ்கேட்டர் ஆகிடுது. ஸோ ரெட் கலரை விட அதிகமான எக்ஸ்டென்ட்டுக்கு வந்துட்டு ஸ்கேட்டர் ஆகிடுது. ஏன் ரெட் கலர் வந்துட்டு ஸ்கேட்டர் ஆக முடியலன்னா அதுக்கு வந்துட்டு லாங்கர் வேவ் லென்த் இருக்குது. ஸோ இதனால தான் வந்துட்டு ஸ்கை வந்துட்டு நமக்கு ப்ளூ கலராக தெரியுது அப்படிங்கிறாங்க. ஸோ when sunlight passes through the atmosphere the blue color having shorter wavelength is scattered to a greater extent than the red color because it having the longer wavelength.
this scattering causes the sky to appear in blue color. ஸோ இதனால தான் வந்துட்டு ஸ்கை வந்துட்டு ப்ளூ கலரில் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு 9th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் பாருங்கள். why are traffic signals red in color? ஏன் வந்துட்டு டிராஃபிக் சிக்னல்ஸ் வந்துட்டு ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதான் 10th கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சரை வந்துட்டு நான் எழுதியிருக்கேன், அதை வந்துட்டு ஸ்க்ரீன் பண்ணுறேன். ஸோ இதான் வந்துட்டு அதோட ஆன்சர். the red color has longer wavelength. ஸோ ரெட் கலருக்கு வந்துட்டு longer wavelength இருக்குது. ஸோ it can travel for longer distance and can be seen clearly and will be seen clearly. ஸோ ரெட் கலருக்கு வந்துட்டு லாங்கர் வேவ்லென்த் இருக்குது. ஸோ இதனால வந்துட்டு லாங்கர் டிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணி போய் நமக்கு அந்த கலர் வந்துட்டு நல்லா கிளியராக நமக்கு தெரியும். ஸோ ரெட் கலர் இஸ் யூஸ்ட் இன் டிராஃபிக் சிக்னல். ஸோ அதனால தான் வந்துட்டு டிராஃபிக் சிக்னல்ஸில் வந்துட்டு ரெட் கலரை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ the red color has longer wavelength, so it can travel for a longer distance and will be seen clearly. So red color is used in traffic signal. So இதான் வந்துட்டு 10th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு டோட்டலாக 9 2 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த 9 2 மார்க்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.